السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரில் இறுதியாக நாம் மகர் சம்பந்தமாகவும் பொறுப்பு என்றால் என்ன என்பது சம்பந்தமாகவும் நாம் ஓரளவு விரிவாக நாம் பார்த்தோம். இப்பொழுது திருமணத்துடைய மிக முக்கியமான ருக்குன்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய, அதாவது தூண்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய விலாயத் சம்பந்தமாக, வலி, அந்த வலியுடைய தகுதிக்கு யார் யார் வருவார்கள், அவர்களுடைய தர்தீபுகள் என்ன என்பது சம்பந்தமாக நாம் இந்த இடத்துல என்ன செய்கிறோம், பார்க்க இருக்கிறோம். இந்த விலாயத்தை பொறுத்தவரையில் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு உள்ள ஒரு தலைப்பு. விலாயத்து கருத்து முரண்பாடு உள்ள ஒரு தலைப்பு. அதே நேரம் கருத்து முரண்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இரண்டு விதமாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று தெளிவான நஸ்ஸுகள் உள்ள, அதே நேரம் கருத்து முரண்பாடு ஏற்பட்டவைகள். இன்னொன்று நேரடியான நஸ்ஸு இல்லை அல்லது வரக்கூடிய நஸ்ஸு பெரும்பாலான ஹதீஸ் கலை அறிஞர்களிடத்தில் பலகீனமானது, கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கும். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். நஸ்ஸுள்ள விஷயத்தில் கருத்து முரண்பாடு வந்தால் சில பொழுது அந்த செய்தி அதை சொன்னவருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது கிடைச்சி அவர் பலகீனம் என்று கருதி இருக்கலாம், அல்லது அது மாற்றப்பட்டது என்று கருதி இருக்கலாம், அல்லது அதில் அந்த தலாலத் தெளியில் இருக்குது, ஆதாரம் இருக்குது, அந்த தலாலத் அந்த ஆதார தன்மை அதுக்கு என்ன இல்லை அப்படின்னு அவர் கருதி இருக்கலாம். இப்படி ஏதாவது புரிதல் இருந்திருக்கலாம். ஆனால் தெளிவான நஸ்ஸு என்ன செய்து இருக்குது. எனவே எல்லா கருத்து முரண்பாடும் அது கருத்து முரண்பாடு என்று சொல்லிட்டு போகிறதுக்கு தகுதியான ஒன்று அல்ல. கருத்து முரண்பாடு லா இஜ்திஹாத் ஃபீ மௌரிதின் நஸ், ஒரு நஸ்ஸு வந்துட்டு அங்கே இஜ்திஹாத் என்னது இல்லை. அப்போ அவங்க அதில் ஒரு மாற்று கருத்து புரிந்து கொண்டதுனாலோ, பலகீனம் என்று நினைச்சதுனாலோ, அல்லது அது ஹதீஸ் கிடைக்காததுனாலோ, அல்லது மாற்றப்பட்டு என்று நினைச்சதுனாலோ, அல்லது அதில் அந்த ஆதாரம் இல்லை என்று நினைச்சதுனாலோ, ஏதோ ஒரு காரணமாக அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், அந்த செய்தியை விட்டு அவங்க விலகி இருக்கலாம். பெரும்பாலும் கிடைச்சி மாறி புரிந்து கொள்ளல் தான் பெரும்பாலும் காரணமாയിരിக்கும், அல்லது பலகீனமாக்குறதில் காரணமாയിരിக்கும். இந்த அடிப்படையில் வந்த கருத்து முரண்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய உண்டு. இந்த மாதிரி கருத்து முரண்பாடுகள் நிறைய உண்டு. சஹாபாக்களுடைய காலத்திலேயே அந்த ஆலங்கட்டின்னு சொல்லுவாங்களே, அதை சாப்பிட்டா நோம்பு முடியாது என்று சொன்னது அபூதர்தா ரலியல்லாஹு அந்த கருத்துல. ஹசன் யாரு சமுரா ரலியல்லாஹு அவர்கள் சாராயம் குடிக்கக்கூடாது, விற்கலாம்னு கருத்துல என்ன செஞ்சாங்க, அவங்க இருந்தாங்க. இது மாதிரி சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் இருக்கு. அதே போல ருக்குவுக்கு போனா என்ன, முழங்காலில் ரெண்டு கையும் வைக்கிறது பதிலாக இப்படி செஞ்சு ரெண்டு முழங்காலுக்கு இடையில வைக்கிறது தான் சரி என்ற கருத்துல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் எல்லாம் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. இது மாதிரி கருத்து முரண்பாடுகள் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு 100-200 கிட்ட என்ன செய்யும் வரும். இதெல்லாம் ஒரு நஸ்ஸு வந்திருக்கும், அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும், புரிதல் தவறாக இருந்திருக்கும். இந்த மாதிரியான கருத்து முரண்பாடுகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு ஆள் கொண்டு வந்துட்டு கருத்து முரண்பாடு என்ன செய்து இருக்குது, கருத்து முரண்பாடு இருக்கு, அப்படியா அப்போ உங்களோட கருத்து உங்களுக்குன்னு சொல்றதுக்குரிய இடம் அல்ல. அதெல்லாம் நஃப்ஸ் தெளிவா இருக்குது. அந்த சாஹிப் அதில் முரண்பட்டவர் சில வேளை மாதூரா இருக்கிறோம். மாதூரன் அல்லாட்ட மன்னிப்புக்குரியவராக அவர் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தெளிவான நஸ் இருந்தா நம்ம அதில் விலகிக்கிறோம். இன்னொரு பகுதி ஒன்று இருக்குது என்னன்னா, நஸ் அங்கே என்ன இல்லை, கன்ஃபார்மா அந்த இடத்துல நஸ் இல்லை, கருத்து முரண்பாடு இருந்து கொண்டே வந்திருக்குது. அப்படியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இஜ்திஹாதுடைய மசாயில்கள்னு சொல்லுவாங்க. கருத்து முரண்பாடு தான் இதுக்கு சொல்லுவாங்க அல் மசாயில் அல் இஜ்திஹாதியா, இஜ்திஹாதுக்குரிய மஸ்அலாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இஜ்திஹாதுக்குரிய மஸ்அலாக்கள்னா குர்ஆனுடைய ஹதீஸுடைய நஸ் ஒன்று அங்க இல்லை, அப்போ அது இஜ்திஹாதுக்குரிய மஸ்அலா தான். ஏன் நஸ் ஒன்று இல்லையே, அப்போ இஜ்திஹாதுக்குரிய மஸ்அலா தான். இஜ்திஹாதுன்ற பொதுவான வார்த்தை எல்லாத்துக்கும் குறிக்கும் தான். எதுல இஜ்திஹாத் செஞ்சாலும், நஸ் உள்ளத்துல இஜ்திஹாத் செஞ்சாலும் சரி, நஸ் இல்லாததுல இஜ்திஹாத் செஞ்சாலும் சரி, அது இஜ்திஹாத்ன்ற பொதுவான வார்த்தை. ஆனா மசாயிலுல் இஜ்திஹாதியா, இஜ்திஹாதுக்குரிய மஸ்அலாக்கள் என்று சொன்னா அங்க என்ன இருக்கக்கூடாது, நஸ் இருக்கக்கூடாது. குர்ஆன் வசனமோ ஹதீஸோ அது சம்பந்தமாக நேரடியாக இருக்கக்கூடாது. மற்ற விஷயங்களை வச்சு புரிஞ்சு கொள்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தை என்ன செய்யறது, சொல்லப்படுவது. இதை நம்ம புரிஞ்சுக்கொண்டோம்னா கருத்து முரண்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம என்றைக்கும் என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். அதாவது இந்த அடிப்படையில் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இன்னொன்று சொல்லுவாங்கன்னு தெரியுமா, அகீதா விஷயத்துல கருத்து முரண்பாடு வருவதில்லை, ஃபிக்ஹ் விஷயத்தில் கருத்து முரண்பாடு வரும். இது யார் ஏற்படுத்தி விட்டதோ தெரியாது.
இதுவும் பிழை. கருத்து முரண்பாடு எல்லாத்துலேயும் வரும். எப்படி வரணும்டா, நஸ்ஸு வார இடத்துல கருத்து முரண்பாடு வரக்கூடாது, ஆனால் வந்திருக்கு வரலாற்றில். நஸ்ஸு வந்த இடத்துல கருத்து முரண்பாடு வரக்கூடாது, வந்திருக்கும். அது அகீதாவாக இருக்கலாம், ஃபிக்ஹா இருக்கலாம், தப்சீரா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். கருத்து முரண்பாடு வரக்கூடாது நஸ்ஸு வந்தா அது அகீதாலையும் வரும், ஃபிக்ஹ்லையும் வரும், எல்லாத்துலையும் என்ன செய்யும் வரும். எதுல அதாவது நம்ம சொல்லலாம்னா இஜ்மாவான மசாலாக்கள் இருக்கு, அகீதாலையும் இருக்கு, ஃபிக்ஹ்லையும் இருக்கு. இதுலெல்லாம் அது மசாயில் இஜ்திஹாதியாவும் அல்ல, அதே நேரம் என்னது கருத்து முரண்பாடு அனுமதிக்கப்பட்ட இடமும் அல்ல, அது கருத்து முரண்பாடு அனுமதிக்கப்பட்ட இடமும் அல்ல. இந்த மாதிரியான சில சப்ஜெக்டுகள் என்ன செய்யுது இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஏன் நான் இங்க சொன்னேன்டா, இந்த வலி அப்படின்ற தலைப்பு இஸ்லாமிய சமுதாயத்துல ஒரு பெருத்த கருத்து முரண்பாடு உள்ள ஒரு தலைப்பு. என்ன காரணம்டா, ஹனஃபி மதவினர் விலாயத்து தேவையில்லைன்டா. ஒரு பெண்ணுக்கு வழி தேவை இல்லை. ஒரு பெண் தானே என்ன செய்யலாம், அவங்க ஆக்கிலாக இருந்து, பாலிகாவாக இருந்து, ராஷிதாவாக இருந்தார், புத்தி சுவாதீனம் உள்ள, பருவ வயது அடைந்த, நல்ல தன்னை வச்சு தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், தானே திருமணத்தை நடத்தி வச்சு தானே என்ன செய்யலாம், முடித்து கொள்ளலாம். இப்போ உதாரணமாக வழி இருக்கிறாரு, அந்த பெண்ணும் இருந்து சாட்சிகளை வச்சு ஏலான் பண்ணி நான் இவரை என்ன செஞ்சுட்டேன், திருமணம் முடிச்சிட்டேன், அந்த பெண்ணை என்ன செய்யலாம், திருமணம் முடித்து கொள்ளலாம் என்று ஹனஃபி மதுஹபினர்கள் சொல்றாங்க. அப்போ இது இப்ப கருத்து முரண்பாடு உள்ள மசலா என்ற வாதம் வலுப்படுத்தப்பட்டு கொண்டே வருது. ஏன்னா மதுஹபுகள்ல மிக ஸ்ட்ராங்கான மதுஹபுகள்ல உண்டாக இருக்கக்கூடிய ஹனஃபி மதுஹபினர், அதே போல முதலாவது மதுஹபாக இருக்கக்கூடிய மதுஹபுகள்லயே நாளில் முதலாவது மதுஹபாக இருக்கக்கூடிய ஹனஃபி மதுஹபினர் இல்ல தேவையில்லை அப்படின்ற கருத்துல இருக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த கருத்து முரண்பாடு ஒரு வலுவாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருது. இதை இன்னும் சொல்ல போனா இஹ்லாஸோட, தக்வாவோட, ஈமானோட அணுகிறவங்க ஒரு புறம், இந்த மாதிரி இதை தங்களுடைய வாய்ப்புக்கும் கால சூழலுக்கும் இந்த சிவில் சட்ட பிரச்சனைகள்ல அப்ளை பண்ணிக்கிறதுக்கும் இதை கொஞ்சம் ஒரு கருத்தாக்கமாக கொண்டு உருவாக்கிட்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல அந்த மதுஹபினருக்குரிய மரியாதையும் அவங்களோட இஜ்திஹாத் அதுக்குரிய கூலியும் இருந்தாலும் கூட நாங்கள் இதை எப்படி அணுகணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதி இதில் என்ன செய்து இருக்குது. அப்போ அதை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கின்றதுனால நம்ம ஏற்கனவே நிக்காஹ்ல அதாவது ரத்து செய்யப்பட வேண்டியது ரெண்டா பிரிச்சோம். அல் அன்கிஹா அல் பாத்திலா, அல் அன்கிஹா அல் ஃபாசிதா, அல்லது நிக்காஹுல் ஃபாசித், நிக்காஹுல் பாத்தில். பாத்திலான திருமணங்கள், அந்த திருமணம் அசல்லையே ரத்து, அதுல எல்லாருமே உடன்பாடா இருப்பாங்க, அந்த திருமணம் செல்லாது அப்படின்னு. இன்னொன்று இருக்குது கருத்து புறம்பாடு, செல்லுமா செல்லாதான். இதுக்கு சொல்லுவாங்கன்னா யார் அதை செல்லாது என்ற கருத்துல இருக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது ஃபாசிதான திருமணம், அதாவது இந்த நிபந்தனை அதுல வரல, ஃபாசிதான திருமணம்னு சொல்லுவாங்க. ஏன் ஃபாசிதான திருமணம், இதுல கருத்து முரண்பாடு வந்திருக்கு. உதாரணமா வழி இல்லாத திருமணத்தை அவங்க என்ன சொல்லுவாங்க, நிக்காஹுல் ஃபாசித், அந்த நிக்காஹ் என்னது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிக்காஹ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏன்னா இன்னொரு தரப்பட்டது என்ன செய்யுது, அது ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்ப அந்த அடிப்படையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற வார்த்தை சொல்லுவாங்க. இந்த நிக்காஹுல் ஃபாசிதால பிறக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கலாம், எதா இருக்கலாம், இது தந்தை இல்லை, அது இல்லை, விசாரம், இந்த வார்த்தையெல்லாம் என்ன செய்யப்பட மாட்டாது, சொல்லப்பட மாட்டாது. திருமணம் தான், அது எப்படி நடந்தாலும் சரி, திருமணம் தான். சில திருமணங்கள் ரத்து, சில திருமணங்கள் சிலரிடத்துல ரத்து, சிலரிடத்துல என்னது ரத்து இல்லை என்ற அடிப்படையில் தான் அது என்ன செய்யும் வரும். விபச்சாரத்துக்கும் திருமணத்துக்கும் தெளிவான வித்தியாசம் என்ன செய்யுது இருக்குது. இப்ப இந்த அடிப்படையில இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு பகுதியாக எல்லா மதகபினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், திருமணத்துல வச்சு மட்டுமல்ல எல்லா விஷயத்திலையும் விலாயத் என்று சொல்றது, அதாவது ஒரு பொறுப்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த விலாயத் என்று சொல்றது. அதாவது எல்லா தரப்பினரும் இந்த விலாயத்தை என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. எல்லா தரப்பினரும் இந்த விலாயத்தை ஏற்றுக்கொள்றாங்க. திருமணத்தில் என்று சொல்ல வரல, நான் எல்லா விஷயங்கள்லையும் இந்த விலாயத் என்ற ஒரு பகுதி இருக்கு, அது முக்கியத்துவம் மிக்கது அப்படின்றத ஏற்றுக்கொள்றாங்க. இப்போ இந்த வலி என்ற சொல்லை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம இந்த வலி என்ற சொல்லை பற்றி கொஞ்சம் ஓரளவு நம்ம தெரிந்து கொண்டு விட்டு நம்ம போறது மற்ற விஷயங்களை புரிஞ்சு கொடுத்து பிரயோசனமா இருக்கு. இப்போ அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தனது பேர்கள்ல உண்டாக அல் வலி அப்படின்னு பேர் என்றால் அல்லாஹ்வுடைய அந்த பண்புகள் உண்டு விலாயத். அப்ப அல் வலி அல்லாஹு தஆலா என்னது வலி, அல்லாஹு தஆலா பொறுப்பாளன், வலியுல் முஃமினீன், மூமின்களது வலி என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் அதை சொல்லி காட்டுறப்போ வலி அப்படி என்றால் பொறுப்பாளன் என்ற கருத்துல குர்ஆன்ல வருவது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே போல என்ன இந்த வலி அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ஹதீதுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களுக்கு, நேசமா இருக்கக்கூடியவங்களுக்கு, உறவினர்களுக்கு, குடும்பத்துல பொறுப்பாளருக்கு எல்லாம் வலி வரும். எஜமானனுக்கும் என்ன செய்து வலி வரக்கூடியதை பார்க்கிறோம். அதே நேரம் அந்த விலாயத்துக்குரியவருக்கு மௌலான்னு சொல்லுவாங்க. அந்த விலாயத்துக்கு உரியவருக்கு மௌலா,
அவரும் பொறுப்பாளர், பொறுப்பெடுக்கப்பட்டவர், அடிமை, இந்த கருத்துல சொல்லுவாங்க. இஸ்லாத்துக்குள்ள புதுசா வந்தவங்களுக்கு மௌலா இஸ்லாம்னு சொல்லுவாங்க. மௌலா இஸ்லாம், இஸ்லாத்தால் பொறுப்பெடுக்கப்பட்டவர், இஸ்லாத்தால பொறுப்பெடுக்கப்பட்டவர். அதனால என்னது, அதாவது இந்த மௌலல் இஸ்லாம், மௌலல் இஸ்லாம், மௌலா இஸ்லாம், மௌலா இஸ்லாம் அப்படி சொல்லுவாங்க. அதே நேரம் பொறுப்பெடுக்கப்பட்டவருக்கு மட்டுமல்ல மௌலான்றது, பொறுப்பாளனுக்கு மௌலான்னு சொல்றாரு. வலியும் பொறுப்பாளன், மௌலாவும் பொறுப்பாளன். அதே நேரம் என்ன, அந்த மௌலான்றது பொறுப்பெடுக்கப்பட்டவருக்கும் சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் தான் அந்த மௌலானா அப்படின்னு சொல்றோம். அந்த மௌலானா, அதை எங்கவங்க நிறைய பேர் குரான் அந்த மௌலானா அப்படின்னு சொல்லி ஓதுறாங்க. விளங்கிட்டா, அந்த மௌலானா உச்சரிப்புல இந்த தாவதான்னு ஓதினா அது ஒரு அர்த்தமே என்ன செய்யாது, வராது. அந்த மௌலானா, அந்த மௌலானா அப்படின்னா மௌலா பொறுப்பாளன், நானா எங்களுடைய, அந்த மௌலானா நீ எங்களது பொறுப்பாளன். ஹுவ மௌலானா, அவர், நாங்க மௌலானா ஒரு சொல்லா விளங்கி வச்சுக்கிறதால அல்லாஹ் வந்து மௌலானான்னு சொல்றானே அப்படின்னு ஒரு வேற அர்த்தத்துல வருது. ஹுவ மௌலானா, அவன் எங்களது பொறுப்பாளன், மௌலா நான் எங்களது பொறுப்பாளன், இதான் மௌலானான். அப்ப மௌலானான்றது எங்களது பொறுப்பாளர், எங்களது நேசர் என்ற அர்த்தத்துல வந்ததுனாலதான் மௌலானா மௌதூதி ரஹிமுல்லா அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, மௌலானா இன்னால் மௌலானா இலியாஸ் அப்படின்னு இப்படி சொல்றது மௌலானா எங்களது பொறுப்பாளர், எங்களது நேசர் அப்படின்னு. அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் மௌலானா சொல்லணும். அந்த மௌலானான்னு குர்ஆன்ல என்ன செய்தி வருது. அப்ப நீதான் எனது மௌலானா, மௌலான்னு வருது, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் மௌலானா சொல்லணும், மௌலானான்னு பேர் வைக்கப்படாதுன்றதும் பிழை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து என்னது அந்த அஹூனா வ மௌலானா, ஸைத் ரலியல்லாஹு பார்த்து நீங்க எங்களோட சகோதரர், வ மௌலானா எங்களது நேசர், எங்களால் நேசிக்கப்படுகின்றவர்னு மௌலானான்னு என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா மௌலானான்னு சொல்றது பிழையெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அந்த யாருடைய விஷயத்துல, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் விஷயத்துல பொறுப்பெடுக்கிறதுக்கு அங்க ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் இந்த மற்றவங்க எல்லாம் கருத்து முரண்பட்ட டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது ஜாஃபருக்கு என்ன பொறுப்பு கொடுத்து விட்டு, ஏன்னா ஜாஃபருக்கு பொறுப்பு கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, அந்த பொறுப்பு கொடுத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அதாவது அலி ரலியல்லாஹு ஒரு பாராட்டு, ஜாஃபர் ரலியல்லாஹு ஒரு பாராட்டு, ஸைதை பார்த்து சொல்றாங்க அந்த அஹூனா வ மௌலானா நீங்க எங்களோட பொறுப்பாளர், எங்களது சகோதரர் என்று ரசூலுல்லாஹ் அந்த சாப்டர் என்ன செஞ்சாங்க, முடிச்சாங்கன்னு வருது. அப்போ மௌலானான்னு சொல்றதெல்லாம் ஒரு பிழை இல்லை. இப்போ மௌலாண்டா பொறுப்பாளர், மௌலா இஸ்லாம்டா இந்த அர்த்தத்தெல்லாம் வருது. மௌலா அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவன்ன்றதுனால இறைவனுடைய காரியங்களை எத்தி வைக்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்களுக்கு மௌலவி என்ற பேர் வந்துச்சு. வணங்கிட்டா, மௌலான் இருக்குது. அந்த மௌலாவோட யாவ சேத்தா என்ன, அதை சேர்ந்தவர். அந்த மௌலான்றதோட அந்த நிஸ்பத் பண்றதுக்கு வாவும் வந்து மௌலவி, இந்த அலவி என்ற மாதிரி, அலிதான் அலவி அப்படின்னு சொல்லுவோமே, அந்த வாவும் சேர்த்து அலவி என்றுவோம். அதே மாதிரி மௌலவி, மௌலவி என்று சொன்னால் அது சார்ந்தவர். மௌலவியான்னு ஒரு தரிக்காய்க்கு, அந்த மௌலவியால துவக்கப்பட்ட தரிக்காக பேர் மௌலவியா தரிக்கா, சரியா? அப்போ எனவே இந்த மௌலான வார்த்தை வந்து எங்களோட சமுதாயத்துக்குள்ள எப்படியோ சூபித்துவ வழியால செல்வாக்கு செலுத்தி, எதால செல்வாக்கு செலுத்திங்கன்னா சூஃபித்துவ வழிகளால தான் இது செல்வாக்கு செலுத்தி வந்து மௌலவியன் இல்லைன்னா மௌலவி என்ற வார்த்தையை சொல்லாம அல்ல ஆலிம் என்ற வார்த்தை தான் மிச்சம் என்னது பொருத்தம். அல்ல ஆலிம் என்ற வார்த்தை இப்போ உள்ள அதாவது வார்த்தையில இல்லாட்டி ரெண்டுமே பொருத்தம் இல்லை, தாயின்னு சொன்னா போதும். ஆனா இந்த சமுதாய அடிப்படையில இந்த மௌலவி, வலி, அவுலியா இதெல்லாம் அந்த அந்த அதாவது சூஃபித்துவ தாக்கத்தின் அடிப்படையில மிகைப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படுது. இல்லாட்டி எல்லாம் உள்ள சொற்கள் தான் இஸ்லாத்துல. இஸ்லாத்தின் மௌலவின்றதை தவிர மற்ற எல்லாம் உள்ள சொற்கள், பயன்படுத்த வேண்டிய சொற்கள் தான். ஆனா இந்த அடிப்படையில் என்ன செய்யுது, அது யூஸ் பண்ணப்படுவதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ இது மிக முக்கியமான விஷயம். அடுத்தது மௌலாஹு என்று ஹதீஸ்களை பல இடத்துல வரும். மௌலாஹு ஒரு குறைஷி, அப்படி அவர் குறைஷி மௌலாஹுன்னு சொல்லி, மௌலாஹும் அப்படின்னா அவர் அசில்ல குறைஷி அல்ல, பிறப்பால குறைஷி அல்ல, அவர்களால பொறுப்பெடுக்கப்பட்டவர் என்பதனால குறைஷி என்ற வார்த்தை என்ன செய்யும் வரும். சுஹைபர் ரூமிக்கு என்னது, அவர் ரோம்ல இருந்து வந்தவர் இல்ல, சுஹைபர் ரூமி ரோமை சேர்ந்தவர் அல்ல, அவங்களால கடத்தப்பட்டு அங்க இருந்து என்ன அதாவது வளர்க்கப்பட்டதுனால அந்த ரூமி என்ற பெயர் அவருக்கு வந்ததாக அவர் என்ன செய்வார் சொல்லுவார். இப்படி சில நிஸ்பத்துகள் இருக்கு, அதுக்கு சம்பந்தம் இருக்காது. லாஹிர் வந்து நம்ம அப்படி நினைப்ப பார்த்தா அதாக இருக்காது, அது வேறொரு காரணமாக அந்த பேர் என்ன செஞ்சிருக்கும் அந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வலி என்ற சொல், அடுத்தது வலி என்ற இறைவனால் நேசிக்கப்படுகின்றவருக்கும் சொல்றது இறை நேசர், அதனால வலி. பன்மை என்ன, அவுலியா, பன்மை வந்து அவுலியா. அப்போ இதனாலதான் விலாயத்து விலாயத்துன்னு சொல்லுவாரு. இப்ப ஆட்சியாளருக்கு வலி என்று சொல்லலாம், ஆட்சியாளர் வந்து பொறுப்பாளர், வலி என்று சொல்லலாம். அவருடைய ஆட்சிக்கு பேர் விலாயத். அதனாலதான் இப்ப ஒரு நம்ம ஒரு மாநிலத்துக்கு என்ன சொல்லுவாங்கடா விலாயத், விலாயத்து தமிழ்நாடு
அப்படின்னா தமிழ்நாடு மாநிலம் அப்படின்னு விலாயத்தை என்ன செய்வாங்க, அந்த வார்த்தை சொல்லுவாங்க. அந்த அந்த வழிக்குரியது. அதுல பொறுப்பாளராக இருக்கக்கூடியவருக்கு வாலி அப்படின்வாங்க. அதுல பொறுப்பாளராக இருக்கக்கூடியவருக்கு வாலி, அவர் என்ன அந்த இடத்துல பொறுப்பாளராக இருக்கிறாரு. ஸோ இந்த இதுக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய வலி என்ற சொல் வந்து பல அர்த்தத்துல வரக்கூடிய ஒரு அம்சம். அடுத்து வலான்னு சொல்லுவாங்க. வலா என்று சொன்னால் அல் வலா வல் பரா, ரைட்டா? அல் வலா வல் பரா. வலான்னு சொன்னால் சார்ந்து நிற்றல், அவரை சார்ந்து நிற்றல் அப்படின்னு சொல்றது. ஒருவரை சார்ந்து நிற்றல் என்றது அவருக்காக நேசித்தல், அவருக்காக பகைத்தல் அப்படின்றது அல் வலா அப்படின்றது. அல் பரான்னா நீங்கி கொள்ளுதல். இந்த அல் வலா வந்து ஒரு அடிமையை விடுதலை செஞ்சிட்டா, ஒரு எஜமான ஒரு அடிமையை விடுதலை செஞ்சிட்டா அல் வலா என்னது, அல் வலா உலிமன் அத்தக். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரை ஒருவர் விடுதலை செய்கிறாரோ அவருக்கு அந்த வலா என்ன செய்யும், சேரும். விடுதலை செஞ்சவருக்கு பரீராவுடைய விலாயத்து யாருக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு என்ன செய்யும், சேரும். அப்போ அவங்க தான் அந்த இடத்துல என்ன செய்வாங்க, பொறுப்பாளராக ஒரு வாலியாவாக என்ன செய்வாங்க, அவங்க இருப்பாங்க அப்படின்னு வருது. அப்ப அல் வலா அடிமைக்கும் எஜமானுக்கும் இடையிலான அந்த உறவுக்கும் அல் வலா என்ற அல்லாவுக்கு சார்ந்து நிற்றல் என்ற உறவுக்கும் அல் வலா என்ற வார்த்தை சொல்லப்படும். இப்போ வலி அப்படி என்றது அல் விலாயத்துல் ஆம்மான்னு ஒரு பதில் சொல்லுவாங்க. விலாயத்துல் ஆம்மான்னு சொன்னா ஆட்சியை குறிக்கிறது, பொதுவான விலாயத், ஆட்சி சம்பந்தமான விஷயங்கள். ஒரு மாநிலம் சம்பந்தமான ஆட்சிக்கு பேர் என்ன, கான வாலியன், அவர் பொறுப்பாளராக இருந்தார்ன்றது அதைத்தான், அது பொதுவான ஆட்சி. அல் விலாயத்துல் ஹாசான்னு ஒன்று. விலாயத்துல் ஹாசான்னா பொதுவானதில்லை, குடும்பத்துக்கு பொறுப்பு, பெண்ணுக்கு பொறுப்பு, சிறுவருக்கு பொறுப்பு, அங்கவீனருக்கு பொறுப்பு, பைத்தியமாக இருக்கக்கூடியவர், இவங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் ஆள் இருப்பாரு, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். அதே போல பெண் பிள்ளைகளுக்கு என்னது பொறுப்பு, சிறுவர், இந்த மாதிரி இந்த வயசுல உள்ளவங்களுக்கு இப்படி பொறுப்புக்கு சொல்றது விலாயல் ஹாசா. இந்த விலாயாவும் ரெண்டு விஷயம், அந்த விலாயா ரெண்டு விஷயமா வரும். ஒன்று அவங்களுடைய பொருளாதாரத்தில் பொறுப்பாளராக மாறுறது, அதே போல அவங்களை ஒழுக்கப்படுத்துறதுல என்னது பொறுப்பாளராக மாறுது. விலாயத் என்று சொல்ல போனா அவர்களுக்கு அதிகாரம் இல்லை, இவருக்கு அதிகாரம் இருக்கு, அவ்வளவுதான். அவர்கிட்ட அனுமதி கேட்காம இவர் வந்து அந்த அதிகாரத்தை பிரயோகிக்கிற பல சந்தர்ப்பங்கள் அவருக்கு என்ன செய்யும், உண்டாகும். இஸ்லாம் சட்டமா போட்டு அனுமதி கேட்கணும்னு சொன்னாலே தவிர இவர் வழிதான், இவர் பொறுப்பாளர். அதான் விலாயான்றது. அவர் மீது இவருக்கு ஒரு ஆதிக்கம் என்ன செய்யும், ஏற்படும். நேசத்தால் வருகின்ற ஆதிக்கமும் இருக்குது, சட்டத்தால் வருகின்ற ஆதிக்கமும் இருக்குது, பிறப்பால் வருகின்ற ஆதிக்கமும் இருக்குது, ஆட்சியால் இப்படியெல்லாம் இருக்கும். இப்ப அந்த அடிப்படையில பொருளாதார விஷயங்கள், நிர்வகிக்கிறது விஷயங்கள்ல வழியாகிறது. ரெண்டாவது திருமண விஷயம், திருமண விஷயத்துல வழியாகிறது. அதான் ஹாசா ரெண்டு வகைன்னு சொன்னேன். எனவே விலாயா என்றது நேசத்துக்கு சொல்லப்படும், பொறுப்புக்கு சொல்லப்படும், சார்ந்து நிற்றலுக்கு சொல்லப்படும், எஜமானனுக்கு சொல்லப்படுறது, அடிமைக்கு சொல்லப்படுறது என்ற வார்த்தைகள் எல்லாம் கலந்ததுதான் இந்த மௌலா, வலி, விலாயத், அதே போல அவுலியா, இந்த வார்த்தைகள் எல்லாம். இந்த விலாயத் என்ற பொறுப்பு ஆட்சி பொறுப்பையும் குறிக்கும், குடும்ப பொறுப்பையும் என்ன செய்யும், அது குறிக்கும். குடும்ப பொறுப்புல ரெண்டு வகை இருக்கு, பொருளாதார பொறுப்பு, அடுத்து திருமண பொறுப்பு என்ற பகுதி தான் சுருக்கம். ஆனால் உண்மையான விலாயத் யாருக்குன்னா அல்லாஹ்வுக்கு தான். உண்மையிலேயே எப்படித்தான் வந்துட்டாலும் இது ஒரு வாழ்க்கை செட்டப்புக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இறுதி விலாயத்து வந்து அல்லாஹ்வுடைய கையில தான். இவர் என்னதான் பொறுப்பாளராக இருந்தாலும் அந்த ரெண்டு பேருக்கும் பொறுப்பாளர் ரப்புல் ஆலமீன் தான். அல்லாஹ் நினைச்சா அதெல்லாம் என்ன செஞ்சிருவான், மாற்றக்கூடிய மாதிரி வச்சுக்கிறான். 100% யாருக்கும் என்ன செய்யலாம், பொறுப்புன்னு சொல்லலாம். இது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல சொல்லி காட்டுறான் சூரா கஹ்ஃப்ல. எல்லாரும் ஓதிக்கணும் அந்த வார்த்தை, ஞாபகம் இருக்காது? சூரா கஹ்ஃப்ல இந்த வார்த்தை வரும், விலாயாண்டு வராம வலாயாண்டு வரும். சூரா கஹ்ஃப்ல எப்படி வரும்னு சொன்னா, அவர் வந்து செலவழிப்பாரு. ரெண்டு தோட்டத்துக்குரியவரை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அவர் நிறைய அதுல பொருளாதாரங்கள் என்ன செஞ்சிருப்பாரு, செலவழிச்சிருப்பாரு, பெருமை அடிப்பாரு. அடுத்த நாள் காலையில பாக்குற சந்தர்ப்பத்துல அந்த தோட்டம் என்ன செஞ்சிருக்கும், அழிஞ்சிருக்கும். அப்போ அவர் தானே இந்த தோட்டத்துக்கு பொறுப்பாளர், அவர் தோட்டத்துக்கு பொறுப்பாளர். அதனாலதான் அவர் பெருமை அடிச்சாரு. நான் வந்து என்ன, அதாவது இந்த மறுமையிலே என்னது சிறப்பானவனா தான் இருப்பேன்னு சொல்லி பெருமை அடிச்சாரு, அடுத்தவரை நக்கல் அடிச்சாரு, கிண்டல் அடிச்சாரு. அப்ப அவர் பொறுப்பாளர், அந்த தோட்டத்துக்கு அவர் பொறுப்புன்றதுனாலதான் அவர் செய்யறாரு. ஏன்னா அவரு தான் தோட்டம் சொந்தம், அவர் தோட்டத்தை டெவலப் பண்ண இயலும், எல்லாம் செய்யல. ஆனா நல்ல முறையில சிந்திச்சு பார்த்தா முழு உரிமையும் அவருக்கு அதுல இல்ல. அல்லாதான் அதுல உருவாக்குறான்றதுலாம் வழங்குது. இவர் என்ன விதை போட்டுட்டாலும் அடுத்த வெயிட் பண்ணிக்கிட்டு தான் என்ன செய்யணும், இருக்கணும். இவர் என்னதான் நீர் பாய்ச்சிட்டாலும் அந்த நீருடைய அசல் வந்து அல்லாஹ் தஆலா நினைச்சா வற்ற வைக்கலாம், மழை பொழியாமல் ஆக்கலாம், எல்லாம் இருக்குது. ஆனா அவர் அதெல்லாம் யோசிக்காம அப்படி செஞ்சிட்டாரு. அடுத்த நாள் பார்த்தா என்ன, எல்லாம் அழிஞ்சிருந்துச்சு. வலம் தகுன் லஹு ஃபிஅத்துன் யன்சுரூனா மின் தூனில்லாஹி வமா கான முன்தஸிரா. அல்லாஹ்வுக்கு விடுத்து அவருக்கு உதவி செய்வதற்கு எந்த ஒரு கூட்டமும் இருக்கவும் இல்லை, அவரால் அதை வெற்றி கொள்ளவும் முடியவில்லை. ஹுனாலிகல் வலாயத்து லில்லாஹில் ஹக். இங்கேதான் உண்மையாக அல்லாஹ்வுக்கே எல்லா பொறுப்பும் அதிகாரமும் உண்டு அப்படி என்பதை குறிக்கிற இடம் என்றால் ஹுனாலிக அல் வலாயத்து லில்லாஹில் ஹக். இங்கதான் பொறுப்பு என்றது அல்லாஹ்வுக்கு என்றதை என்ன செய்ய வேண்டும், புரிஞ்சு கொள்ள வேண்டிய இடம். ஹுவ கைருன் தவாபன் வ கைருன் உக்பா. அவன்தான் கூலியால் சிறந்தவனும் முடிவால் சிறந்தவனும் அவன்தான். உக்பா முடிவு அவன கையில தான். சோ இந்த இடத்துல பாருங்க, ஹுனாலிகல் வலாயான்ற அல்லாஹ்,
அந்த வார்த்தையுடைய ஆழத்தை யோசிச்சு பாருங்க. என்னதான் யாருக்கு பொறுப்பாளனாக இருந்தாலும் ஹுனாலிக்கல் வலாயா லில்லா, இங்கதான் மனிதன் உணர்ற இடம். எப்பயுமே அல்லாஹ் தான் வழி, எப்பயும் அல்லாஹ் தான் பொறுப்பாளர், எப்பயுமே அல்லாஹு தாலா தான் எல்லா விஷயத்திலையும் அதிகாரம் செலுத்தக்கூடியவன். மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் வந்து முஅக்கத், ஒரு வரையறை உட்படுத்தப்பட்டது, ஒரு கால வரையறை உள்ளது. அதெல்லாம் நிரூபிக்கிற இடம் ஒன்று. அதுதான் அந்த இடத்துல என்ன வஹைருன் உக்குபா, அதாவது இறுதியால் சிறந்தது, இறுதியால் சிறந்தவனும் அந்த. அப்ப எனவே விலாயத்து என்று சொல்றது அடுத்தவர் மீது நாம் ஏற்படுத்தக்கூடிய நேசத்தையும் அதிகாரத்தையும் குறிக்கும். அடுத்தவர் மீது நமக்குள்ள அதிகாரத்தையும் நேசத்தையும் குறிக்கும். அதுக்காக வேண்டி ஒருத்தர் வந்து 2 பேர் சண்டை பிடிக்கிறாரு, இவர் வந்து அடிச்சு அவர் கீழே போட்டார், இப்ப இவர் வழியன்னு சொல்லிடப்படாது. என்ன அவருக்கு அதிகாரத்தை காட்டுதா இல்லையான்னு அதல்ல, அது சட்டப்படியான அதிகாரத்தை குறிக்குது. சட்டப்படியான அதிகாரத்தை அது என்ன செய்கிறது, குறிக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன்ல இந்த வலி என்ற வார்த்தையும் விலாயத் என்ற வார்த்தையும் அவுலியா என்ற வார்த்தையும் நிறைய அவுலியா மூரண்டுவாங்க. அதாவது காரியங்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், காரியங்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். இப்ப இந்த அடிப்படையில நம்ம திருமணத்துக்குரிய விலாயத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், இதுல பார்க்க போகிறோம். திருமணம் சம்பந்தமான அந்த விலாயத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல முதலாவது விஷயம், திருமணத்துல வழி என்கின்ற ஒன்று நிபந்தனையாக உண்டா, இதுதான் இப்ப தலைப்பு. நிபந்தனையாக இல்லாம பொறுப்பாடின்றி இவர் கல்யாணத்தை முடிச்சு கொடுக்குறாரு, அவரை முற்படுத்துறாரு, அவர் தான் அந்த பெண்ணுக்காக திருமணம் பேசுறாரு, இதெல்லாம் ஹனஃபிகள் மறுக்கல. ஒருத்தர் வாப்பாய்க்கிறார், அவர் முன்னுக்கு நின்று எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிற இடத்துல மறுக்கல. அவர் செஞ்சு வச்சாதான் கல்யாணமா அப்படி இடத்துல அவங்க மறுக்கிறாங்க. வாப்பவாக இருந்து கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்ட அந்த டைம்ல எல்லாம் அந்த கருத்து முரண்பாடு உள்ள தலைப்பாக இருந்தாலும் அவங்க அந்த இடத்துல விலாயத்துன்றது முழுசா மறுத்துடலை. அப்படி ஒன்றே இல்லைன்னு என்ன செய்யல, மறுத்துடலை. போகலாம், கல்யாணம் முடிச்சு வைக்கலாம், மஜ்லிஸ்ல உட்காரலாம், எல்லாம் என்ன செய்யலாம். அவர் தான் இவர் இருந்தா தான் கல்யாணம், அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிற அதிகாரம் இல்லைன்றதை தான் மறுக்கிறாங்க. நிபந்தனை மாதிரி ஏதாவது இருக்குதா? இப்ப நான் உங்களுக்கு அதில் உள்ள குர்ஆன் வசனங்கள், வைக்கக்கூடிய வசனங்கள், ஹதீதுகள், இதெல்லாத்தையும் நான் என்ன செய்றேன் உங்களுக்கு தொகுத்து சொல்றேன். அவர்களுடைய வாதத்துக்கும் இதுல அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம வாத பிரதிவாதம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல எங்களுக்குள்ள பலத்தை நம்ம சொல்லிட்டு நம்ம அடுத்த பதி போடலாம். ஏண்டா இதுக்கு பெரிய கருத்து முறைப்பாடு பற்றி பேசுறேன்டா அதுல பெரிய ஒரு நீண்ட சப்ஜெக்டே இருக்கு. எங்களுக்கு இது போதும் என்று சொல்லக்கூடிய அளவில் குர்ஆன் வசனங்கள் ஹதீஸை நம்ம புரிஞ்சுக்கணும்னா போதுமானது. பாருங்க, அல்லாஹ் தஆலா சூரா பக்ரா 232 233 சொல்றான், வஇதா தல்லக்துமுன் நிசா, நீங்கள் பெண்களை தலாக் சொன்னால், விவாகரத்து செய்தால், ஃபபலக்ன அஜலஹுன்ன, அவர்கள் அவருடைய இத்தா காலத்தை அடைந்து விட்டால், ஃபலா தஅதுலுஹுன்ன, அவர்களை நீங்கள் தடுக்க வேண்டாம், அவர்களுக்கு நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம், ஐயன் கஹ்ன அஸ்வாஜஹுன்ன, அவர்களது கணவன்மார்களை திருமணம் முடிப்பதற்கு. அப்படின்னா என்ன, டைவோர்ஸ் பண்ணிட்டாச்சு, இத்தா காலம் முடிஞ்சிட்டு, திருப்பி அதே கணவனை மறுபடியும் மனம் முடிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. இந்த டைம்ல நீங்க தடையாக என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். இதுல ஃபலா தஅதுலுஹுன்ன, நீங்கள் அவர்களை தடுக்க வேண்டாம், அவர்களுக்கு க்ரோஸாக இருக்க வேண்டாம், அவர்களுக்கு ஒரு தடங்களாக இருக்க வேண்டாம் என்று யார சொல்றான் அல்லாஹ்? வலியத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்றான். தந்தையோ சகோதரனையோ மகனையோ பெரிய தந்தை அல்லது சிறிய தந்தை இல்ல பாட்டனார், இப்படி அந்த பெண்ணுக்கு பொறுப்பா இருக்கக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபலா தஅதுலுஹுன்ன, அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொன்னா இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பாருங்க, ஃபலா தஅதுலுஹுன்ன, அதில் செய்ய வேண்டாம், அதில் செய்ய வேண்டாம். அவர்கள் ஐயன் கஹ்ன அஸ்வாஜஹுன்ன, திருப்பி அந்த கணவர்மார்களை முடிப்பதற்கு நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம். இதா தராது பைனஹும் பில் மஅரூஃப், அவர்களுக்கு மத்தியில் முறையாக ஏதோ ஒரு உடன்படிக்கை அவங்க வந்து விட்டான், சரி நம்ம திருப்பி வாழுவோம் அப்படின்னு. ذَلِكَ يُوعَظُ بِهِ مَنْ كَانَ مِنْكُمْ يُؤْمِنُ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ, இந்த உபதேசம் யாருக்கு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளக்கூடியவருக்கு. ذَلِكُمْ أَزْكَى لَكُمْ, அதுவே உங்களுக்கு தூய்மையானது, وَأَطْهَرُ, சுத்தமானது, وَاللَّهُ يَعْلَمُ وَأَنْتُمْ لَا تَعْلَمُونَ, அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கிறார், நீங்கள் அறிந்தவர்கள் அல்ல. இப்ப அதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னா இது இதைத்தான் குறிக்கணும். இது சஹீல் புகாரில 4529 விளக்கத்துல வருது. மாக்கில் இப்னு யஸார் ஒருவருக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறார். இதை நம்ம பார்த்தோம். மாக்கில் இப்னு யஸார் வந்து தன் சகோதரியை ஒருவருக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறார். இவர் வலிதான இப்ப சகோதரியை திருமணம் முடிச்சு வைக்கிறார். அவர் தலாக் பண்ணிட்டார். தலாக் பண்ணி இதா முடியும் வரைக்கும் மீட்டிங்களும் இல்லை. முடிஞ்ச ஒரு மறுபடியும் என்ன செய்யறாரு, திருமணம் பேசி வர முடிச்சுட்டாங்க. ஒரு தலாக் முடிஞ்சது, இதா முடிஞ்சது, திருமணம் பேசி வரார். அப்போ மாக்கில் வந்து என்ன ஏலாண்டார், உங்களுக்கு திருமணம் முடிச்சு தந்து இதெல்லாம் தந்த போறோம், நீங்க டைவோர்ஸா பண்றீங்கன்னு சொல்லி. இதுல இன்னொன்னு புரியுது, டைவோர்ஸ் இஸ்லாத்துல உள்ள விஷயம் தான். தலாக் பண்ணிட்டா போக வேண்டியதான்லாம் பேசக்கூடாது.
மன வருத்தங்களை வெளிப்படுத்துறது, வேதனைகளை வெளிப்படுத்துறது, தலாக்குன்னு இப்போ நீங்கள் எவ்வளோ நான் உங்களை நினைச்சு தானே முடிச்சது, நீங்கள் தலாக் பண்ணிட்டீங்களேன்னு சொல்றதெல்லாம் தடையெல்லாம் இல்லை, இடத்துக்கு இது ஆதாரம். அது உணர்வுகள் வெளிப்படுத்துறது தடையெல்லாம் இல்லை. நிக்கா செஞ்சு தலாக் பண்ணார், போயிட்டே இருக்க வேண்டியதான், இந்த மாதிரி பேசக்கூடாது. தங்கச்சி எனது உறவுகள், சகோதரிகள், பிள்ளைகள் இப்படி இருக்கிற அந்த வேதனைகள் வரும், அந்த வேதனை வெளிப்படுத்தப்படும். அது இயற்கையான மார்க்க எல்லைக்குள்ள, சட்டத்தை மறுக்காம மார்க்க எல்லைக்குள்ள வெளிப்படுத்தப்படும், பிரச்சனை இல்லை. அதனால அவன் கேட்கிறேன், உங்களுக்கு திருமணம் முடிச்சு உங்களுக்கு எல்லா இது நான் என்னது உங்களுக்கு அந்த 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 பெண்ணை வாய்ப்பாக தந்த பின்னால் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, டைவோர்ஸ் பண்ணிட்டீங்களா, திருப்பி கல்யாணம் பேசி வாரீங்கன்னா முடிச்சு தர மாட்டேன்றார். அப்ப முடிச்சு தர மாட்டேன்னா அப்துல் அதான் என்ன, அவர் குரசா நிக்கிறார். இப்பதான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்குறான், ஃபலா தஅதுலுஹுன்ன யன்கிஹ்ன அஸ்வாஜஹுன்ன, தங்கள் கணவன்மார்களை முடிப்பதற்கு நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம். இது வலிக்கு என ஆதாரமாக சொல்லப்படுற விஷயம். இதை ஹனஃபியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுல எங்க நிபந்தனை இருக்கு, நீங்க தடையா இருக்க வேணான்னு தான் இதுல என்ன செய்யுது வருது. நீங்க போய் குரோஸ் பண்ண வேணாம், அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்க வேணாம், முடிச்சு கொடுங்க, முடிக்கட்டும் அப்படின்னு தான் இருக்கிற. அவங்க இல்லாட்டி திருமணம் கூடாதுன்னு இதுல இருக்குதா, அவங்க இல்லாட்டி திருமணம் கூடாதுன்னு இருக்குதா என்றது அவர்களுடைய கேள்வி. அந்த வசனம் மட்டும் வச்சா அந்த கேள்வி ஒருவேளை நியாயமா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கிற டைம்ல அந்த வசனத்தோட அந்த கேள்வி வந்து பலகீனமாகுது. எப்படின்னா சூரா பக்ரா 221 அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு, முஷ்ரிக்கீன்களுக்கு நீங்கள் மனமுடித்து வைக்க வேண்டாம் அவர்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும். யாரை மனமுடிச்சு வைக்க வேண்டாம்? பெண்களை. உங்களை பெண்களை, ஆண்களை சொல்ற சந்தர்ப்பத்துல நீங்கள் மனமுடிக்க வேண்டாம் என்றுவாங்களாம். முஸ்லிக்கான பெண்களை நீங்கள் மனமுடிக்க வேண்டாம் என்றுவான். பெண்களை முடிச்சு வைக்கிற சம்பந்தமா சொல்ற டைம்ல வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன், முஸ்லிக்கீன்களுக்கு நீங்கள் முடித்து வைக்க வேண்டாம். ஹத்தா யுமினு, வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு, அவர்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் அந்த முஸ்லிக்கீன்களுக்கு நீங்கள் மனமுடித்து வைக்க வேண்டாம். அப்படின்னா பெண்களை மனமுடித்து வைக்க வேண்டாம். அப்ப இங்கேயும் குர்ஆன் அந்த வார்த்தை பிரயோகத்தை அப்படியே யூஸ் பண்றது வலிக்கு ஒரு என்ன ஒரு பலம். அந்த வசனம் மட்டுமண்டா சரி, அது பொதுவான தடையை குறிக்குன்னு சொல்லலாம். இப்ப இந்த வசனத்தை பார்க்குற டைம்ல இல்ல, வலி சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா ஒரு அழுத்தம் கொடுக்கிறான் அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியுது. அடுத்ததாக சூரத்து நூர் 32வது வசனம், வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வஇமாஇக்கும். வஅன்கிஹு, நீங்கள் முடித்து வையுங்கள். வஅன்கிஹு, அன்கஹ நகஹன முடித்த, அன்கஹன முடிச்சு வச்சான். வஅன்கிஹுல் அயாமா மின்கும், உங்களிலே, வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வஇமாஇக்கும், உங்களிலே திருமணமற்றவர்களை, திருமணமற்ற ஆண் அடிமைகள் ஆகிக்கலாம், பெண் அடிமைகள் ஆகிக்கலாம், இவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய, திருமணம் முடித்து வையுங்கள் அப்படின்னு என்னது அல்லாஹ் தஆலா சொல்லிக்காரு. அப்ப இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அடிமைகள் தானே, அடிமைக்கு வழியாக ஒருத்தர் இருப்பார், யாரு, எஜமான் இருப்பாரு. அதே போல பெண்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்றான், அவங்களுக்கு முடிச்சு வைங்கன்னு வருது. அப்ப இதுலயும் அல்லாஹ் முடித்து வையுங்கள் என்ற வார்த்தையை சொல்றதுல இருந்து என்ன, அதாவது திருமணம் முடித்து வைத்தல் அப்படி என்றது வலிக்குரிய ஒன்றுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதுலயும் அவங்க சில வாதங்கள் வைப்பார்கள். சூரா பக்ரா 237, வஇன் தல்லக்துமுஹுன்ன மின் கப்ல் அன் தமஸ்ஸூஹுன்ன வகத் ஃபரல்தும் லஹுன்ன ஃபரீதா. நேற்று நம்ம சொன்ன மஹர் தொகையை சொல்லிட்டு நீங்க வந்து அவர்களோடு சேர்வதற்கு முன்னால அவர்களை விவாகரத்து செய்து விட்டால் ஃபனிஸ்ஃபுமா ஃபரல்தும், நீங்க சொல்லக்கூடிய அந்த மஹர்ல இருந்து ஹாஃப் நீங்க கொடுத்தா போதுமானது. இல்லா யாஃபூன, அவர்கள் மன்னித்து விட்டால், அவு யாஃபு அல்லதி பியதிஹி உக்தத்துன் நிகாஹ், திருமண பந்தம் எவரது கையில் இருக்கிறதோ, அந்த திருமணத்தை நடத்தி வைத்தல் யாருடைய கையில இருக்கிறதோ அவர் மன்னித்தாலே தவிர. அப்ப இது வந்து நம்ம எங்க சொன்னது கணவனை குறிக்குதா வலியை குறிக்க கருத்து முறைப்பாடு இருக்கு. இது வலியை குறிக்குது அப்படின்ற அர்த்தத்திலையும் இது தப்சீர் இருப்பதனால இது வலியை குறிக்குன்னா அவர் பியதிஹி உக்தத்துன் நிகாஹ், அவரது கையில வலி விலாயத்து இருக்குது, அக்து நிக்காஹ் நடத்தி வைப்பது அவருடைய கையில தான் இருக்கிறது குர்ஆன் வசனம் என்ன செய்யுது சொல்லுது. அப்ப இந்த இடத்துலயும் என்ன வலிதான் திருமணம் முடித்து வைக்க வேண்டும் அப்படி என்ற பகுதி இதுல வரக்கூடியதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப குர்ஆன் வசனங்கள்ல தெளிவாக எல்லா இடங்களும் இதே அமைப்புல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல சூரா கஸஸ்ல 27வது வசனம், கால இன்னி உரீது அன் உன்கிஹக, அன்கிஹக இல்ல, நான் உங்களை முடிக்க விரும்புகிறேன், உன்கிஹக, உங்களுக்கு முடித்து வைக்க விரும்புகிறேன். இஹ்தப்னதைய ஹாதைனி அலா தஅஜுரனி 8 ஹஜ்ஜ், 8 வருடங்கள் நீ எனக்கு வேலை செய்யணும், அப்படி வேலை செஞ்சு அது ரெண்டில ஒரு மகள் உங்களுக்கு நான் முடித்து வைக்க என்ன செய்கிறேன் விரும்புகிறேன். அப்ப அந்த இடத்துலயும் இன்காஹ் என்றது வருது. அப்ப அதுவும் விலாயத்தை தான் குறிக்குது. இவங்க இதுல எல்லா இடத்துல என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, அது அவர் பொறுப்பாகிறதுனால அவர் தான் அந்த வேலையை என்ன செய்யணும், அது நிபந்தனை அர்த்தம் அல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த வாதத்திலையும் கொஞ்சம் பலம் என்ன செய்யுது இருக்குது. ஏன்னா பொறுப்பாளர் அவங்களா பொறுப்பெடுத்து வளர்க்கறதுனால பொதுவாக எல்லா இடங்களையும் வந்து இப்போ முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட இடங்களே அவங்க வந்து தந்தையுடைய இது இல்லாட்டி தந்தை தான் முன்னுக்கு வந்து எல்லாம் செய்வாரு.
அதுக்காக அவங்களோட சட்ட அடிப்படையில் தந்தை முடித்து வைத்தால் தான் திருமணம் என்று இருக்காது. இதே அடிப்படையிலே தந்தை தான் எல்லாம் செஞ்சாலும் கூட அவர் தான் நிபந்தனைங்கிறதுக்கு இதுல எதுவுமே இல்லை. பெண்களுக்கு அவங்க பொறுப்பாளர் இருக்கே தவிர முடிச்சு வச்சா இவங்க முடிச்சு வச்சா தான் திருமணம், இல்லாட்டி திருமணம் இல்லை என்பதை இதுல புரிஞ்சு கொள்றதுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா மொத்த ஹதீஸ்ல பார்க்குற டைம்ல அந்த ஒரு பலம் கிடைப்பதாக நம்ம ஒரு 100% சொல்ல முடியாட்டாலும் அதுக்கு ஒரு கூவத்தொண்டு என்ன செய்யுது, டெல்லியில ஒரு கூவத்தொண்டு இருக்குது சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு நஸ்ஸை எடுத்துக்கொண்டு சொன்னா அந்த நஸ் ஒரு செய்தி எடுத்துக்கணும்னா அதுல வந்து லாஹிரா உண்டு விளங்கும், இதுதான் அப்படின்னு சொல்லி விளங்குறோம். நஸ்ஸன் விளங்குற ஒரு பகுதி ஒன்று இருக்கு, அதுதான் செய்தி அப்படின்னு சொல்லி சிலர் லாஹிரா அதை பெரும்பாலும் அப்படித்தான் அப்படின்னு விளங்குற பகுதி, அப்படி விளங்குற சான்ஸ் குறைவு என்ற ஒரு பகுதி என்ன செய்தி இருக்குது. இப்படியெல்லாம் அந்த தலாலத்துடைய தன்மை பிரியும். அந்த அடிப்படையில் இதுல தலாலத்து வந்து ஒரு லாஹிரா அப்படிதான் விளங்குது. முடிச்சு வைக்க வேண்டாம் வார அந்த மாதிரி இடங்கள்ல முடிச்சு வைங்க வார இடங்கள் எல்லாம் பொறுப்பு அவர் தான் விளங்குது. ஆனா அது இல்லாட்டி திருமணம் கூடாது என்று சொல்ற இடத்துக்கு வருமான அவங்கள கேள்விக்கு ஒரு பலம் உண்டு என்ன செய்யுது இருக்கிறது, நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய இருக்குது. ரைட். அப்ப எங்களுக்கு என்ன அப்ப இந்த பலத்தை ஏற்படுத்துறது அப்படி என்று கேட்டா, அவர்கள் பலகீனம் என்று கருதக்கூடிய நாம் பலம் என்று கருதக்கூடிய ஒரு ஹதீஸ் 2085 ஹதீஸ். இந்த ஹதீஸ் சம்பந்தமான அந்த ஆர்டிக்கலாகவே என்ன ஒரு ஹசனான ஹதீஸ் என்றால் என்ன என்றதுக்கு உதாரணமா இந்த ஹதீஸை விரிவா எழுதியிருப்பேன். சுனன் அபூ தாவூத் 2085 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அபூ புர்தா அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு வழியா வரக்கூடிய செய்தி. லா நிக்காஹ இல்லா பி வலியின், வழி இல்லாமல் திருமணம் கூடாது அப்படின்ற வர செய்தி. லா நிக்காஹ் திருமணம் செல்லாது, இல்லா பி வலியின் வழி இல்லாமல் திருமணம் இல்லை, திருமணம் கூடாது என்று வர செய்தி. இன்னொரு அறிவிப்புல வஷாஹிதை அதிலின், 2 சாட்சிகள் இல்லாமலும் வழி இல்லாமலும் திருமணம் இல்லை. இந்த 2 சாட்சிகள் இல்லாமல் வரக்கூடிய செய்தி பலகீனமானது. 2 சாட்சி என்று ஷாஃபி மதுஹபினர் வைக்கக்கூடிய அந்த நிபந்தனையில் வரக்கூடிய அந்த ஹதீஸ் வந்து பலகீனமானது, தஈஃபானது. அப்போ இந்த இடத்துல லா நிக்காஹ இல்லா பி வலியின், வழி இல்லாமல் திருமணம் என்ன இல்லை என்ற செய்தி தான் எங்களுக்கு நாங்கள் இந்த குர்ஆன் வசனங்கள்ல லாஹிர் இஷ்திராத்துல் வலி வெளிப்படையா பார்க்குற டைம்ல வழி நிபந்தனை என்பதா இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் புரிஞ்சு கொள்றோம் என்றத இந்த ஹதீஸ் என்ன செய்யும் பலப்படுத்தும். அதனாலதான் அந்த குவத்து தலால நம்ம சொல்லக்கூடிய வழி இல்லாமல் திருமணம் இல்லை என்றது பலம் பெறுது. ஹனஃபிகளுடைய அந்த வாதத்துக்கு அவங்க வந்து இதுல வைக்கக்கூடிய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஹதீஸ் சஹியா இருக்கும் பட்சத்தில் அது என்ன செய்யாது, நிற்காது. இந்த ஹதீஸ்ல மேலதிகமா வரக்கூடிய ஷாஹிதை ஆதிலின் என்ன, அதாவது 2 அந்த சாட்சியங்கள் இல்லாமல் அப்படி என்று நீதியான சாட்சியங்கள் இல்லாமல் என்று வரக்கூடிய அந்த பகுதி வந்து என்ன, அதாவது பலகீனமானது. அதே நேரம் இந்த சாட்சி சம்பந்தமா ஒரு பகுதி இருக்குது, அது இந்த வலி சம்பந்தமா முடிகிற சந்தர்ப்பத்தில் அதை நான் என்ன செய்யறேன் அந்த இடத்துல சொல்றேன். அது வந்து இந்த வலிமா என்ற பகுதியோட ஆரம்ப பகுதி அதை என்ன செய்யும் அமையும். ஏன்னா வலிமா என்றது ஏலான் ஒரு அறிவிக்கிற மாதிரி, அந்த பகுதிக்குள்ள இந்த சாட்சி என்ற பகுதி என்ன செய்யும் ஒரு பகுதியா வரும். ஆனால் ஒன்றில் இந்த விலாயத்துடைய கடைசியில் அல்லது வலிமாவுடைய ஆரம்பத்தை அந்த பகுதியை நம்ம அமைச்சுக்கலாம். இதுல அப்ப இதை வச்சு நம்ம இதை முடிச்சிருவோம். எது ஃபர்ஸ்ட் இந்த அதாவது வலி என்பது நிபந்தனைக்குள்ள வரும், வழி இல்லாமல் திருமணம் என்ன செய்யாது செல்லாது என்ற ஜும்ஹூர்களுடைய அது ஹனஃபி மதுஹபினர் அல்லாத மற்றவர்களுடைய அந்த கருத்து தான் நிலைப்பாடு தான் மிக சரியானது, மிக பலமானது, பொருத்தமானது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். இது அவங்களுடைய பார்வையில் இந்த ஹதீஸ் வந்து என்னது பலகீனமானது, தாயிஃபானது, அதுல சேர்ப்பாங்க. ரைட். இப்போ விலாயத்து வந்து எது யார் யாரெல்லாம் வலியாக இருப்பதற்கான தகுதி அப்படின்னு பார்த்தா அதுக்கு பல ரீசன் சொல்லுவாங்க. முதலாவது வந்து அல் கராபா அன் நசபியா, பிறப்பால் உள்ள நெருக்கம், பிறப்பால் உள்ள நெருக்கம். 2வது அல் வலா, அதாவது எஜமான் அடிமை என்று அந்த வரக்கூடிய விடுதலைக்கு பிறகு வரக்கூடிய அந்த வலா அல்லது எஜமான் என்ற வலா. 3வது அல் இமாமா, ஆட்சி, ஆட்சியாளர் என்பதன் காரணமாக அவர் எல்லாருக்குமே வழிதானே, அவர் எல்லாருடைய பொறுப்பாளர் அவர் இந்த உலகத்துல, சரியா? அவர் எல்லாருடைய பொறுப்பான அவங்களுடைய சொத்து சுகம் அந்த விஷயங்கள், அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய உணவு, அவங்களுடைய ஆடை, அதெல்லாம் பொறுப்புல அவர் இருக்கிறதால அவர் வழி, அந்த இமாமத். இது 3வது. அடுத்தல் கஃபாலா, ஒருத்தர் வந்து பொறுப்பு இல்லை யாரும், இவர் பொறுப்பு எடுத்துக்கிறார், எடுத்து அவரை வளர்த்து அவரை ஆளாக்கி கஃபாலத்துல் ஐதாம், அனாதைகளை பொறுப்பெடுத்து வளர்த்து அந்த கஃபாலா ஒரு காரணமாக என்ன செய்யும் அமையும். இன்னொன்று என்ன பொறுப்புக்கு அதாவது எக்ரிமெண்ட் பண்ணி போடுற அந்த பொறுப்புக்கு அதுவும் ஒரு விலாயத்துக்கு ஒரு காரணமாக அமையும். அடுத்தது வந்து இஸ்லாம், முஸ்லிம் என்பதே ஒரு காரணமாக அமையும். ஒரு இடத்துல வழி இல்லை, அதாவது என்னது ஆட்சியாளர் இல்லை, சரியான ஆட்சியாளர் இல்லை, அந்த இடத்துல தந்தை யாருமே இல்லை, இந்த இமாமத்தை எந்த வழியும் இல்லை, ஒரு முஸ்லீம் கையில் என்ன செய்யறாங்க இஸ்லாத்துக்கு வராங்க.
அவர் வழியாக அமைய முடிந்த கட்டங்களும் உண்டு. இதெல்லாம் இல்லாட்டி இந்த பகுதியெல்லாம் இல்லாம போனா இதெல்லாம் வச்சுக்கிறது அந்த வேலை செய்யறாங்க. அப்படி இல்லை, இதெல்லாம் இல்லாம போற சந்தர்ப்பத்துல இஸ்லாம் ஒரு காரணமாக அமையும், அவர் வழியாக இருக்கிறது. ஏன் மூமின்கள் ஒருவருக்கு ஒருவர் அவுலியாக்கள், பொறுப்பாளர்கள் குர்ஆன் வசனம் என்ன செய்ய சொல்லுது. அப்ப இந்த நசபு ரீதியான அந்த உறவும் அல்லது இந்த எஜமான அடிமை என்ற அந்த உறவும் இமாமத்து என்ற அந்த பகுதிகளோ கஃபாலத்தோ இல்லாத ஒரு பட்சத்துல இது என்ன செய்யும், அந்த இடத்துல செல்வாக்கு செலுத்தும். அடுத்தல் வகாலா அனில் வலி. வகாலா என்ற என்ன, அதாவது பொறுப்பு, வக்கீல், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறது, பொறுப்பாகிறது. அதெல்லாம் தவக்கல் நம்ம படிக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் பொறுப்பாகிறது. நான் வந்து என்ன செய்யறேன், ஒருத்தரை பொறுப்பா நியமிக்கிறேன், அதாவது எனக்கு பதிலாக நீங்க எனது மகளை திருமணம் முடிச்சு வைங்க. இது நிரூபிக்கப்பட்டுட்டா அவர் என்ன செய்யலாம், திருமணம் முடிச்சு வைக்கிறேன். நான் அவருக்கு பொறுப்பை என்ன செஞ்சுக்கிறேன், கொடுத்துக்கிறேன். நான் கணவன், எனக்கு பதிலாக என் வாப்பா என் ஃபேமிலி அந்த இடத்துல ஆஜராகி நான் திருமணம் முடிச்சதை ஒத்துக்கொள்ளும். நான் திருமணம் முடிச்சதை என் தந்தை என்ன செய்வார், ஒத்துக்கொள்வாரு. ஓகே, என்னது அவர் மகனுக்கு நான் என்ன செய்யறேன், மகன் வந்து திருமணம் முடிப்பதாக நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன், ஒத்துக்கொள்கிறேன், அங்கீகரிச்சு கொள்கிறேன். அப்படி என்ன அது என்ன, நான் எனது மனைவி அங்கீகரிச்சு கொள்றேன்னு சொல்றல, அந்த இடத்துல போய் நின்று என்ன என் மகனுக்கு சார்பாக நான் இந்த இடத்துல ஆஜராகி என்ன செய்யறேன், இந்த திருமணத்தை நான் என் மகன் ஒத்துக்கொண்டதாக இங்கே ஏத்துக்கொள்றேன். அப்ப மகனுக்கு வக்கீலா இவர் வந்திருக்கிறார். எனவே திருமணம் வந்து வழி இல்லாமலும் என்ன செய்யும், அவரோட வக்கீல். இங்க கணவர் இல்லாம அவரோட வக்கீல் அங்க என்ன செய்வாரு, இருந்து அந்த திருமணத்தை நடத்திட்டாங்கன்னா திருமணம் என்ன செஞ்சிடும், நடந்து விடும். இது வக்காலத். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் வசியத்து மினல் வலி ஒருவருக்கு வசியத்து பண்ணிக்கிறார். இவர் தான் இந்த விஷயங்கள் அவர் வசியாக அமைவார். இது தௌக்கீல் அல்ல, வக்காலத்துக்கும் வசியத்துக்கும் வித்தியாசம், அவர் வசியாக அமைவார். அடுத்ததாக அல் விலாயத்து பில் முல்க். இந்த அல் விலாயத்து பில் முல்க்னு சொன்னா, அதாவது இந்த சொந்தம் என்றதுனால அடிமை இந்த மாதிரி சொந்தமாக்கி வரக்கூடியது அடிப்படையில், அது வேறு. அல்வலான்றது சொந்த, நமக்கு சொந்தமாக்கி கொண்டு அடிப்படையில் வரக்கூடிய என்ன அந்த விலாயத், அது அதனுடைய பகுதி நமக்கு இப்போ தேவையில்லை. என்றாலும் நான் ஒரு அடிப்படையில 8 விஷயங்கள் இதுல என்ன செய்யும் வரும் என்பதற்காக நான் இந்த இடத்துல இதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இமாமத்தின்றது ஆட்சியை குறிக்கும், முல்கன்றது இதை குறிக்கும், வலா என்று சொல்றது இது என்ன, விடுதலைக்கு பின்னால் ஏற்படக்கூடிய அந்த உறவுக்கு பேர். இது வந்து முல்க், நம்ம அதிகாரம் செலுத்தி எஜமான் என்றிருக்கிறதுனால கிடைக்கக்கூடியது. இந்த 8ம் ஒருவர் மீது ஏற்படக்கூடிய விலாயத்துக்கு காரணம். இதுல பலம் குறைஞ்சது இருக்குது, பலம் கூடியது இருக்குது, தர்த்தீப் இருக்குது. வாப்பா இருக்கிற டைம்ல நான் ஒரு முஸ்லீம், உங்களுக்கு வழிதான், நான் உங்களை முடித்து வைத்துக்கிறேன் என்று என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, பாத்தில் ஆகிரும். அது அந்த தர்த்தீபுகள் இருக்கு. இதுதான் விலாயத்துடைய சுருக்கமான பகுதி. இப்ப நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி இதுதான், அல் கராபான் நசபியா, பிறப்பால் இருக்கக்கூடிய அந்த விலாயத்தை பத்தி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பால் இருக்கக்கூடிய விலாயத்துல யார் யார் வருவாங்க. இப்போ குர்ஆன்ல வந்து உலுல் அர்ஹாம் அப்படின்னு வரும். உலுல் அர்ஹாம்னா ரஹீம் அப்படின்றது என்னது, இந்த கற்பத்துக்கு சொல்றது. உலுல் அர்ஹாம்னா கற்பங்களுக்குரியவர்கள் அர்த்தம். அசலன் வந்து இரத்த உறவுகள்னா சிலத்துல் அர்ஹாம், இரத்த உறவுகளை சேர்ந்து நடத்த, இரத்த உறவுகளை சேர்ந்து நடத்த ஒரே கற்ப விளங்கிட்டு கருவறை சொந்தங்கள் சொல்லுவாங்க, விளங்கிட்ட குடல்வாய் சொந்தங்கள் சொல்லுவாங்க. அத ஒரே குடலுக்கு சொந்தமானவங்கன்னு அர்த்தம். அப்போ இது வந்து இதுதான் உறவு உலகத்துல, நீங்க எப்படி வந்தாலும் அதுதான் உறவு. இப்ப நம்ம ஒரே தாய் பிள்ளைகள் அப்படி என்று சொல்ற டைம்ல வாப்போட தம்பி தங்கச்சி எல்லாம் யாரு, ஒரே தாய் பிள்ளைகள். உம்மாவுடைய தம்பி தங்கச்சி எல்லாம் யாரு, ஒரே தாயுடைய பிள்ளைகள். அதாவது ஒரு குடல்வாய் சொந்தங்கள் சொல்றது இதுதான். அது இதுல ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் அப்படி வந்துருவாங்க, ஒரு தாய் ஒரு தந்தை. அதுக்கு அடுத்த கட்டமாக தந்தை, அதுக்கு அடுத்த கட்டமாக தாய். அதாவது தாய் தந்தை என்றது ஃபர்ஸ்ட் தரத்துல வரும். 2வது தந்தை வேற மனைவி என்ற அடிப்படையில் பிறந்தவங்க அடுத்த தரத்துல வரும் அந்த தந்தைக்கு. அதுக்கு அடுத்த கட்டம் என்ன, தாய் தந்தைகள் வேறு, இப்படி கட்டம் வரும். அதனால நம்ம சொன்னா, அதாவது இந்த ஒன்று விட்ட சகோதரர்கள் சொல்லுவோம், அப்புறம் தந்தை வழி சகோதரர்கள் சொல்லுவோம், தாய் வழி சகோதரர்கள் சொல்லுவோம், சகோதர சகோதரன் சொல்லுவோம். எப்படியோ தந்தை வழியான அந்த உறவு முறை இல்லாது விட்டால் தாய் வழியான உறவு முறை வருமா? இப்போ வழிக்கு தந்தை வழி இல்லை, தாயிட தாய் மாமா இருக்கிறாரு, அல்லது அந்த வகையில் உள்ள ஒரு உறவு இருக்குது, அது வருமானு கேட்டா இதுல கருத்து முரண்பாடு இருக்குது. வரும் என்ற நிலைப்பாடு தான் மிக சரியானது. தாய் வழியாகவும் விலாயத்து வரும் என்றுதான் மிக சரியானது. ஆனா நமது இடங்கள் எல்லாம் அது வந்து ஒரு அரிதான கருத்தாக ஃபிக்ஹ்ல ஒரு சாதா போன கருத்து மாதிரி என்ன செய்வாங்க, அது கருதுவாங்க. நான் வர முடியும் என்பதுதான் மிக சரியான. அதான் இமாம் அதாவது சித்திக் ஹசன் கான் அவர்களும் என்ன செய்யறாங்க, அந்த ரவுத்துன் நதியால தர்ஜீ பண்றாங்க, அது சரியானது அப்படின்னு சொல்லி.
முகமது பின் சாலிஹ் அல் உதைமீனும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருப்பதாக நான் எனக்கு ஒரு ஞாபகம். ஹைரன் இதில் என்னன்னு சொன்னால், இதில் நம்ம பார்க்க வேண்டியதில் இப்போ இந்த தர்த்தீப் விலாயத்தில் வந்து தர்த்தீப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். விலாயத்தில் தர்த்தீப்னு சொன்னால், இப்போ வாப்பா பொறுப்பாளர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வழி இது. வாப்பா அந்த இடத்துல இல்லை அல்லது வாப்பா தகுதியற்றவராக மாறுறாரு, வாப்பா இல்லை அல்லது வாப்பா தகுதியற்றவராக மாறுறாரு. தகுதியற்றா மாறதுக்கு பல காரணங்களை சொல்றேன். அடுத்தடுத்த யாரு அப்படின்ற தர்த்தீப்ல கருத்து முறைப்பாடு. மாலிக் மதுஹபினர் ஒரு தர்த்தீப் பண்ணிட்டா, ஷாஃபி மதுஹபினர் ஒரு தர்த்தீப், அப்புறம் உடன்பாடுகள் முரண்பாடுகள் மிரிக்காது கடையில் ஒரு தர்த்தீப்ல இடைக்கடை டிஃபரெண்ட் வரும். பொதுவாக மிகச் சரியான நிலைப்பாடு எது அப்படின்னு சொன்னால், முதலாவது உபுவா, தந்தை. தந்தை உபுவானேன்னு சொல்ற தந்தை, அதுக்கு பின்னால தந்தையின் தந்தை அப்படி போறது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா சும்ம புனுவா, மகன். அந்த ஒரு பெண்ணுக்கு மகன் என்ன செய்யலாம், வழியா நின்று முடிச்சு வைக்கலாம். உம்மா இருக்கிறா, டைவோர்ஸ் ஆயிட்டா அல்லது தந்தை மரணிச்சிட்டா, இப்போ அவருக்கு முடிச்சு வைக்க போறான். யார் மிக தகுதியண்டா, தந்தை இல்லாட்டி மகன், சொந்த மகன் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு மிகவும் தகுதி. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை யாரு உமர் முடிச்சு வச்சதாகத்தான் என்ன செய்திகள்ல வருது, வரலாற்று செய்திகள்ல வருது. முதலாவது தந்தை, தந்தைக்கு அடுத்தது வழியாக நிற்கிறதுக்கு மிக தகுதியானவர் யாரு, மகன். சும்மா உஹூபா, பின்னர் சகோதரன், அந்த அந்த பெண் பிள்ளையுடைய சகோதரன். அந்த சகோதரன்ல இப்படி நான் பிரிச்சுக்கொள்ளணும். என்ன, தந்தை ஒன்று விட்ட சகோதரன், சரியா, தந்தை வழியால மட்டும் சகோதரன், தாய் வழியால மட்டும் சகோதரன். அப்ப முதல் தரம் அது, ரெண்டாவது தரம் இது, மூணாவது தரம் இது. இந்த அடிப்படையில அவங்க சும்மா உமூமா. பின்னர் உமூமான்னு சொன்னா அதாவது தந்தை வழி சகோதரர்கள். தந்தை வழி சொன்னா தந்தையுடைய சகோதரர்கள், பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லுவோமே அவங்க. வாப்பாவோட நானா வாப்பாவுடைய தம்பி, வாப்பா இல்ல பாப்பாவுடைய நானவோ பாப்பாவுடைய தம்பியோ அந்த இடத்துல பொறுப்பாக இருக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் தந்தையுடைய தந்தை அப்படி போகும், ரெண்டாவது பிள்ளை, பிள்ளையுடைய பிள்ளை போகும், அடுத்தது சகோதரர்கள். முதல் 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 அவர் பிள்ளையுடைய பிள்ளைக்கு போறதுக்கு முன்னால் சகோதரன் தான் சகோதரர்கள். அதுக்கு பின்னால் சும்மா உமூமா. பின்னர் வந்து என்ன, அதாவது இந்த பெரிய தந்தை சிறிய தந்தை வருவாங்க. இதுல எதை சேர்க்கல, இது இந்த ஊழாவை சேர்க்கல, தாய் வழி சகோதரர்கள் சேர்க்கல. ஏன்னா எல்லாத்துக்கும் பிறகுதான் அவங்க வருவாங்க. இவங்க எல்லாரும் இல்லை என்றால் அவங்க அந்த இடத்துக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. فإن كانوا في جهة شرح الممتع لابن عثيمين சொல்றது فإن كانوا في جهة واحدة قدم الأقرب منزلة. இவங்க வந்து அதாவது ஒரே இதுல இருந்தால் யாரு மன்சிலத்தால் அந்தஸ்தால நெருக்கமோ அவர் முற்படுத்தப்படுவார். அப்ப யாரு, தந்தை என்ன செய்வாரு, முற்படுத்தப்படுவார். வல் அக்ரப் ஹுவல்லதி யஜ்தபி மால் ஆக்ரன் அந்த மீரா சட்டத்தை சொல்லிட்டு போறார். அதுக்கு பின்னால இப்படியே போற டைம்ல யாரு வழி என்ற கருத்து முரண்பாடுகள் வார டைம்ல, அதாவது உதாரணம் ஒரு கருத்து முரண்பாடு வருதுன்னு வைங்களேன், அந்த இவர் தான் இவருக்கு பொறுப்பா இருப்பார். இதெல்லாம் இல்லாம இவங்கெல்லாம் இல்ல. இப்ப பொறுப்பா இருக்கிற யாரு கருத்து முரண்பாடு வந்தா 3 பாட்டனார் 4 பாட்டனார், இவர் 4வது பாட்டனார் வழியா சொந்தமாறாரு, இவர் 3வது பாட்டனார் வழியா சொந்தமாறாருன்னா யார் எடுக்கணும், 3வது பாட்டனார் வழியா சொந்தமாற ஆளை தான் என்ன செய்யணும், எடுக்கிறே. நெருக்கமாயிட்டே போகும் அப்படின்னு அதை சொல்றாங்க. ஹலும்ம ஜர்ரன் ஃபைன் கானு ஃபீ மன்சிலத்தின் வாஹிதத்தின் ஃபல் அக்வா. அவங்களும் ஒரே தரத்துல தான் இருக்கிறாங்க, 3-4 பேர். அப்படியே எப்ப அந்த நேரத்தில் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டா, அதுல மிகவும் பலமானவர், மிகவும் பலமான உடலால் பலமானவர் இல்ல, இந்த தரத்தால பலமானவர். எப்படி தரத்தால பலமானவர், ஒன்று விட்ட சகோதரன், தாய் வழி சகோதரன், அப்புறம் அந்த தந்தை வழி சகோதரன், அப்புறம் தாய் வழி சகோதரன், அப்படி பார்க்கணும் அப்படின்ற இதான் வழியுடைய சப்ஜெக்ட். அப்ப விலாயத்தன்றது நம்ம இதுல மிச்ச பெருசா நீங்க ஞாபகம் வச்சுக்கிற விஷயம் இல்லை. என்ன காரணம்னா, நம்ம ஒரு பாட்டினை தாண்டி நம்ம போனது கஷ்டம், விளங்கிட்டா. அப்போ உம்மோட வாப்பாண்டாலே நமக்கு அது என்ன பெஸ்ட் யோசிச்சுதான் எடுக்கிறோம், டக்குன்னு படுது இல்லை. உம்மோட வாப்பாண்டாலே முதல்ல நிறுத்துங்க, உம்மோட வாப்பட வாப்பா, அப்படித்தான் நம்ம போற லெவல்ல இருக்கிறோம், சரியா. அப்ப அப்படி சொல்றதுக்கு பதிலா உம்மோட வாப்பட வைஃப் மகன் கேட்டு சொன்னா எப்படி இருக்கும், நம்ம அந்த லிஸ்டுக்குள்ளே நம்ம வர மாட்டோம். அதனால இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், முதலாவது தந்தை, 2வது பிள்ளை, 3வது சகோதரர்கள், 4வது தந்தையுடைய சகோதரர்கள். சும்மா வலா, பின்னர் இந்த வலாவால வருது இப்படி என்றதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இவங்க இல்லை என்று சொன்னால் அடுத்த தகுதி தாய் வழி சகோதரர், தாய் வழி சகோதரர் அஃபோன், அதாவது தாயுடைய சகோதரர், இவருடைய தாயுடைய மாமா தான் அடுத்த வழி என்று நம்ம புரிஞ்சுக்கணும். மாமா வழியாக இருக்க முடியும் என்ற நிலைப்பாடு தான் என்ன மிகவும் சரியானது. இப்ப இந்த அடிப்படையில் நம்ம இதை பார்த்து விட்டோம் என்றால், பெண் வந்து தன்னைத்தானே திருமணம் முடிச்சு கொடுக்க முடியாது, ஓகே. பெண் வழியாக இருக்கலாமா, பெண் வந்து வழியாக இருக்கலாம், தண்ட மகளுக்கு பெண் வழியாக இருக்கலாமா? இதுல எல்லாரும் உடன்படுறாங்க. என்னடா, ஒரு பெண் திருமணம் முடித்து கொடுத்து தண்ட மகளையோ பொறுப்பாளர் சகோதரியை முடிச்சு கொடுத்து வழி அதை அங்கீகரிச்சுட்டாருன்னா அந்த திருமணம் செல்லும்.
வழி அங்கீகரிச்சிட்டார்னா திருமணம் செல்லும். வழி அங்கீகரிக்கவில்லை என்றால் திருமணம் செல்லுமா இல்லையான்றது ஒரு முரண்பாடு இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி முடிச்சு கொடுத்ததான ஒரு செய்தி என்ன செய்து வருது. நாங்கள் அந்த அளவுக்கு ஒரு டீப்பா போக வேண்டிய அவசியமா அப்படின்றது ஒரு கேள்வி. பார்ப்போம். இந்த சப்ஜெக்ட் நம்ம தகவலை தெரிஞ்சு எப்படி ஒரு பாடம் இருக்கு, ஒரு கருத்து முரண்பாடு இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி என்னது முகுனி எடுத்து வாசிக்கிற அளவுலான டீப்பான பாடங்களும் இதுல இருக்குது. ரைட். அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால், இதை நான் தொட்டு வச்சேன்னதுக்குன்னா இப்படி ஒரு கருத்து முரண்பாடு ஒன்று இருக்குது. இதெல்லாம் இல்லாம போற டைம்ல தானே, தந்தை இல்ல அவங்க இல்ல இவங்க இல்ல இல்லாம போற டைம்ல தான் இது அப்ளை பண்ணலாமான்ற கருத்து முரண்பாடு இருக்கிறது நம்ம என்ன செய்யறோம், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அடுத்ததாக இப்போ தந்தை இருக்கிறாரு. தந்தை இருக்கிறது பயிலா பெரியப்பா முடிச்சு வச்சுட்டாரு வழி. பெரியப்பா என்ன சார், தந்தை இருக்கிறாரு, பெரியப்பா முடிச்சு வச்சுட்டாரு. தந்தை இதுதான் ஏத்துக்கொள்ள மாட்டேன்றாரு. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, தந்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொன்னா அந்த திருமணம் செல்லாது. அப்படி என்றதும் இல்ல, வழி எல்லாம் ஒரு ஆள் முடிச்சு வச்சுட்டார், அந்த பெண் ஒத்துக்கணுட்டா அந்த திருமணம் செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹு ஆலம் அந்த கருத்தான் சரியானது. வழிகள்ல ஒருவர் திருமணம் முடிச்சு வச்சுட்டாரு. திருமணம் முடிச்சு வச்ச பின்னால அந்த வழி முதலாவது நெருக்கமான அந்த வழி ஒத்துக்கொள்ளாது விட்டாலும் பெண் அதை அங்கீகரிச்சுட்டா, இல்ல இது எனக்கு விருப்பம் தான், அந்த அடிப்படையில் தான் நான் முடிச்சேன்னு அங்கீகரிச்சுட்டா அது செல்லும். செல்லும்ட்டு அவருக்கு மன வருத்தம் வேதனைகள் இருக்கு, அது இவங்க மகளாக நின்று சரியான முறையில் என்ன செய்யணும், நடத்தி கொள்ளணும். அது நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கே அப்ப என்ன செஞ்சுக்க கூடாது, பெரியப்பட சொல்லிக்க கூடாது. அதெல்லாம் அவங்களுக்குள்ள சப்ஜெக்ட். சட்டப்படி செல்லுமான்னு கேட்டா செல்லாது செல்லும் என்ற கருத்து முரண்பாட்டில மிக சரியானது செல்லும் அப்படின்றதான். அந்த பெண் ஓகேன்ட்டா, எனக்கு விருப்பம், அதனால பெரியப்பா முடிச்சு வச்சு நான் என்ன செய்யறேன், நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லிட்டா அது என்ன, அது ஆகுமானது அப்படின்றது. இதை எப்ப என்று சொன்னா அதாவது ஒரு வழிக்குரிய தகுதிகள் என்று என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பருவ வயது அடைஞ்சிருக்கணும், முஸ்லீமாக இருக்கணும். அதே நேரம் என்னது, அவர் ஆணாக இருக்கணும் பண்ணுவாங்க. இப்ப நாம அதுல சொல்லிட்டு ஆணாக இருக்கணும் அப்படின்றது நம்ம அதை உடன்பாடா இருக்கணும். ஆனா ஒரே ஒரு கருத்து முரண்பாடு சொன்னோம், பெண்ணாக இருந்தால் அது வழி அங்கீகரிச்சா ஓகே தான், வழி அங்கீகரிக்காட்டு என்னன்னு சொல்ற ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்ப இந்த இடத்துல இன்னொரு முக்கியமா, அதாவது முஸ்லீமா இருக்கணும், பருவவயது அடைந்திருக்கணும், அவர் ஆணாக இருக்கணும் என்ற அந்த பகுதியும், இது அல்லாம அவர் அதாவது ஆதிலாக இருக்கக்கூடாது, அதாவது அந்த பெண்ணுக்கு நலவு நாடக்கூடியவராக இருக்கணும். அந்த நிபந்தனை வழங்கணும். தந்தையாக இருந்தாலும், மகனாக இருந்தாலும், சகோதரராக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு நலவு நாடக்கூடியவர், அப்படி அந்த அமானத்தை பேணக்கூடியவர்ன்றது சரியா வழங்கி இருக்கணும். ஊர்ல 4 பேர் சாட்சி சொல்ற அளவுல, குடும்பம் 4 பேர் சாட்சி சொல்ற இவன் தகுதி இல்லப்பா அவர் அப்படி என்ற ஒரு வார்த்தை வந்துட்டா அவர் என்ன அந்த விலாயத்தை இழந்துடுறாரு. அவர் வழியாக இருந்தாலும் அந்த திருமண விலாயத்து தஸ்வீ, திருமணம் முடிச்சு வைக்கிற அந்த விலாயத்தை அவர் என்ன செஞ்சிடறாரு, இழந்து விடுகிறார். காரணம் என்னன்னா, இவர் அந்த பெண்ணுக்கு நலம் நாடுகின்றவர் அல்ல. அதனாலதான் எல்லாரும் உடன்பாடு அளிக்கிறாங்க. என்னன்னா, பருவயது அடைவதற்கு முன்னால் அக்கது நிக்கா பண்றவர் தந்தையாக மட்டும்தான் இருக்கணும். பருவயதுக்கு முன்னால் அக்கது நிக்கா பண்றவர், பருவயதுக்கு முன்னால் அக்கது நிக்கா பண்ணி வைக்கிறான்னு நினைக்கிறேன், அவர் தந்தையாக மட்டும்தான் என்ன செய்ய இருக்கணும். தந்தை இல்லாட்டி தந்தையுடைய தந்தையா தான் இருக்கணுமே தவிர வேற யாரும் சிறிய வயதுல அக்கது நிக்கா பண்ணி வைக்க முடியாது. அப்படி யாரா பண்ணினா அது என்ன செய்யாது, செல்லாது. ஏண்டா, தந்தையுடைய அந்த நலவு நாடுதல் போல மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இந்த விஷயத்துல இருக்க மாட்டார்கள் என்பதுல எல்லாரும் பெரும்பாலும் நிபந்தனையா என்ன செய்யறாங்க, வைக்கிறான். அதாவது 6 வயசுல 7 வயசுல அக்கதுனிக்கா பண்ணி வைக்கிறது. அந்த குடும்ப வாழ்க்கையில அக்கதுனிக்கா பண்ணி வைக்கிறத பொறுத்த வரைக்கும் யாரா இருக்கணும், அத தந்தையாகத்தான் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அந்த தஸ்வீஜு சகீரா, சிறியவர்களை திருமணம் முடித்து வைத்தல் அதிகாரம் இல்லை அப்படி என்ற அந்த நிலைப்பாடை எடுக்கிறான். அப்ப அடுத்தது எனவே நலவு நாடுதலா இருக்கணும். 2வது ருஷ்துள்ளவரா இருக்கணும். ருஷ்துள்ளவர் சொன்னா நேர்மையானவராக, அதாவது மார்க்க அந்த விஷயங்களை பேணி நடக்கக்கூடிய நேர்மை தன்மை உள்ளவராக அவர் இருக்க வேண்டும். சுயநலமிக்கவராக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்ப சிலருக்கு தெரியும், இவர் கொஞ்சம் பண விஷயத்துல இது பணத்துக்காக வேண்டி கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாரு, பணம் தான் அவருக்கு அமௌண்ட் முக்கியம் அப்படி என்று சொன்னால் அந்த விலாயத்தை என்ன செய்யாது, அவருக்கு செல்லாது. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், அந்த மகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம், அந்த பிள்ளைய வச்சு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு விருப்பம் சொல்றதை வச்சு என்ன செய்யலாம், தெரிஞ்சுக்கலாம். அதனால ரசூலா அவங்களோட அனுமதி எடுங்க, வேற அந்த பெண்களுடைய அனுமதி எடுங்க, அனுமதியெல்லாம் விளங்கிக்கலாம். அவங்க அதுக்காக முடிச்சு கொடுக்கல அப்படின்னு விளங்கிக்கலாம். அடுத்தது என்னன்னு சொன்னால், அவர்களை நம்ம போய் அதாவது அடைய முடியுமான இடத்துல இருக்கணும். அவர் வழி, அவர் பிறந்தனே விட்டுட்டு போயிட்டார் வழி, அவர் இப்ப இல்ல, அவர் எங்க இருக்கிறான்னு தெரியாது. கல்யாணம் முடிக்கிற டைம்ல அவரை தெரியுறாங்க. அவர் ஏன் தேடணும், அவர் தான் ஆதிலே, அவர் ஆதிலன்னா அவர் முடிச்சு கொடுக்கறதுக்குரிய தகுதியில் இல்ல. அதாவது ஆதில் ராஷிதும் அல்ல, நேர்மையானவரும் இல்ல, பிள்ளைக்கு நலம் நாடுறவர் அல்ல, கன்ஃபார்ம். நலம் நாடுறவர் என்றது ஒரு நிபந்தனைனா, வழியை காண டைம்ல தேடி தெரியுது, எங்க இருக்குது அவர் பார்த்துட்டு ஒரு மாதிரியா கண்டுபிடிச்சாப்பா, அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை நிறைவேற்றதுக்காக கண்டுபிடிச்சு எங்க இருக்கிறார் இருந்தா ஒரு மூலையில் இருக்கிறார், கொண்டு அவர் கொண்டு வைக்கிறார், மகளை காட்டுங்கன்றார் அவர். விளங்கிட்டா,
மகளா காட்டு, இவர் தான் மகளா அப்படின்னு. இவர் எப்படி இவரை கொடுத்து வழியா வைக்கிறது, இவரை எப்படி திருமணம் முடிச்சு வைக்கிறது, இவர் தான் மகளை காட்டுகின்றாரு, மாப்பிள்ளை காட்டுகின்றாரு. ஏன் நிகழ்ச்சியிலே அவர் இல்லை, சம்பந்தம் இல்லை. இந்த ஊருக்கு 20 வருஷத்துக்கு முந்தி வந்து பஸ் எல்லாம் டெவலப் ஆகிட்டானா அப்படின்னு அவர் உட்காந்து பேசிட்டு கல்யாணங்கள்ல உட்காந்து பார்த்தா இவரை ஏன் கொண்டு வந்தாங்கன்னு இருக்குது. இவர் வந்து அவருக்கு இஸ்லாமிய அடிப்படையில் இவர் விலாயத்துக்கே தகுதி இருந்தார். இந்த ஆள் வழியா இருக்கிறதுக்கே தகுதி, தந்தையா இருக்கலாம், நீங்க தந்தைக்கு பிர்ரு செய்யுங்க, அதெல்லாம் வேற. விலாயத்துடைய தகுதி அவர் இழந்துட்டார். விலாயத்துடைய தகுதி முதலாவது வந்து அதாவுல் அமானா, அதாவது அந்த அந்த என்ன சொல்றது, அதாவது அமானியத்தை நிறைவேற்றவராகவும் அவங்களுக்கு நலம் நாடுறவராக இருக்கணும், அவங்களுக்கு நலம் நாடுறவராக இருக்கணும். இது வந்து நலம் நாடுற தன்மையே இல்லை. அதான் புள்ளையே தெரியாதவர் எப்படி நலம் நாடுவார்னு கேட்கிறேன். அப்ப இவர் வந்து வழியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க யாரு பொறுப்பெடுத்து வளர்த்தாரோ அவர் வழியா இருக்கலாம். கஃபாலா, அந்த இடத்துல கஃபாலத்தை ஒரு ஆள் வளர்த்திருப்பாரு, அந்த இடத்துல யாரும் வழி இல்லைன்னு வைங்களேன், யாருமே வழி இல்லை. இவரை பொறுப்பெடுத்து வளர்த்தது 2வது கணவர்னு வைங்க, அதாவது அவர் அந்த மனைவி 2வது முடிக்கிற ஒருத்தர், அவர் தான் பொறுப்பெடுத்து வளர்த்து, அவர் தான் வழி. அந்த இடத்துல கஃபாலத்துல வராரு அவர், அது எதுல வராரு அவரு, அவர் தான் கஃபீல், அங்க அவர் தான் பொறுப்பு அதுக்கலாம். அவருடைய படிப்பிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து, பொருளாதாரத்துல இருந்து அவர் மஹரம் தான், அவர் கஃபீலாவும் இருப்பார், அவர் தான் பொறுப்பா. இல்ல வேற யார்ட்டையே பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு நிறுவனத்துக்கு பொறுப்பு கொடுத்தீங்க, அந்த நிறுவனம் வந்து மார்க் அடிப்படையில் ஒரு நிறுவனம், எல்லா வகையிலும் அவங்க தான் எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்யறாங்க, அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்து அவங்க திருமணம் முடிச்சு வைக்கிறான். அவங்க என்ன செய்யலாம், திருமணம் முடிச்சுக்கிறேன். அவங்க அந்த கபாலத்தும் அந்த ருஷ்தும் அந்த இவங்களுக்குரிய ஒரு சலாகை பார்க்கக்கூடியவங்க நிரூபணமாக இருந்தா அவங்க திருமணம் முடிச்சு வைக்கலாம். இவர் தகுதியே இல்லை, நான் தான் வாப்பாடு அந்த நிமிஷத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னா சில பேர் அப்படி வந்து சேர்றவங்க வந்து எப்படி வராங்கன்னு சொன்னா, மகள்கிட்ட வசதி அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இந்த செட்டில் ஆகிறதுக்கு நல்ல வழிதான் சொல்லி அப்படி வரவங்க நினைக்கிறேன். அப்படி வரவங்களும் அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒரு 20 வருஷமா காணாம போனவர் திடீர்னு வாராருல எப்படி இருக்கும். அப்ப அதனால அஹ்லன் மிகவும் தகுதியானவராக இருக்கணும். தகுதியானவராக இருக்கிறேன்னு சொன்னா இதுதான் ஒரு சிறிய என்ன சின்ன வயசுக்காரராக இருக்கப்படாது, பருவ வயசு அடைஞ்சிருக்கணும். அடுத்து ஃபாசிக்காக இருக்கப்படாது, என்ன பப்ளிக்கான பாவம் செஞ்சு அறிமுகமான பாவி தான் குடிக்கிறவர், அப்படி செய்யறவர் இப்படி இப்படி இருக்கக்கூடாது. மார்க்கத்துல என்ன முரண்பாடானவராக இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து என்ன உதாரணமா வந்து ஒத்தரிக்கிறார், அவர் விதத்துவாதி ஆகிறார், வழி அவர் விதத்துவாதி ஆகிறார். அப்போ இன்னொருத்தர் இருக்கிறார் அந்த பிள்ளைக்கு வழி, அவர் வந்து சுண்ணாவோடு இருக்கிறவர். இவர் யாருக்கு முடிச்சு வைப்பார், அவர் யாருக்கு முடிச்சு வைப்பாரு, அவரை தண்டை விதத்துக்குரியவர் தான் அவர் முடிச்சு வைக்க பார்ப்பார். இவர் தண்டை இந்த சுண்ணால் உள்ளவருக்கு முடிச்சு வைப்பார். இவர் தான் மிக தகுதி அவரை விட, இவர் தான் விலாயத்துல மிக தகுதி அவருடைய. அவளுள் விதாக்கள் விலாயத்துல தகுதி இல்லை, தந்தையாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவர் விதத்து காரணத்தை என்ன செய்வாரு, முடிச்சு வைக்க பார்ப்பாரு. அந்த மாதிரி கட்டங்களை வாப்பட நானோ வாப்பட தம்பியோ அல்லது மகனோ சகோதரரை தான் அவங்க டக்குன்னு முன்னுக்காய் சரியான இடத்துக்கு என்ன செய்யணும், முடிச்சு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ விலாயத்துன்றது இந்த அடிப்படையில் தர்த்தீபாக இருந்தாலும் தகுதிகளை பல நேரத்தில் இழப்பாங்க. முதலாவது இந்த அவர் இஸ்லாம் இல்லாம இருக்கிறது, 2வது அவர் சகீரா சின்ன வயசுல பருவ வயதடையவராக இருக்கிறது, 3வது ருஷ்து அந்த நேர்மைத்தன் அதாவது சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறது, அதாவுல் அமானா அமானியத்தை நிறைவேற்றாதவர் இருக்கிறது, அல்லது விதத்துல என்னது ஒரு வெளியுள்ளவராக இருக்கிறது, அடைய முடியாத தூரத்தில் இருக்கிறது. இதெல்லாம் பல காரணங்கள் என்ன செய்யுது, அதுல அந்த விலாயத்தை அவர் இழப்பதற்கு காரணமாக இருக்கிறது. இது மிச்சம் தெளிவா என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அதே நேரம் வழியில வந்து 2 பேரும் சிறப்பானவராக இருந்து தூரத்தில் உள்ளவர், அதாவது தூரமானவர் இடத்தாலையில தகுதியால தூரமானவர் பெரியப்பா முடிச்சு வைக்கிறது, வாப்பா என்ன மறுக்கிறாருன்னா அது அந்த டைம்ல யாரோட விருப்பத்தை பார்க்கணும், அந்த பெண்ணுடைய விருப்பத்தை பார்க்கணும். பெண் வந்து என்னது அங்கீகரிச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த திருமணம் என்ன ரத்தாகாது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அதாவது இந்த இந்த அதாவது வலியுடைய தரத்தீப்புல வரக்கூடிய பகுதி. அடுத்ததாக வந்து இப்போ இந்த பகுதி இல்லை என்றால் எது தந்தை உடைய அந்த பகுதியில வந்து இந்த நான் சொன்ன மாதிரி தந்தையுடைய என்னது அந்த தாயுடைய பிள்ளை சகோதரர்கள், அப்புறம் தந்தையுடைய சகோதரர்கள் என்ற இந்த இவர்கள் இல்லைன்னா தாய் வழி என்ன அவங்க வந்து பொறுப்பாக வருவார்கள் அப்படி என்ற பகுதிக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் வருவோம். ஹதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி